ஓகே, வணக்கம் மாணவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சரி, எல்லாரும் வந்து பார்க்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க. இப்போ வந்து நீங்களாம் என்ன பண்ண போறீங்கன்னா உங்க கை கால்களை வந்து நல்லா உதறுங்க. இல்ல உதறுங்க. ஓகே, எல்லாரும் இப்போ வந்து 3 வாட்டி தோப்பு காட்டணும். சார் தோப்புக்கார எப்படி போடுறது நீங்க போட்டு காமிங்க. சார் நீங்க போடுங்கம்மா. போட்டு காட்டுங்க சார். நீங்க போட்டு காமிச்சீங்கன்னா சரி போடுங்க. இருங்க, எல்லாம் ஒரே ஒண்ணா போடுங்க. 1 2 காது நல்லா பிடிச்சிருங்க. 3. ஓகே, ஏன் இந்த பயிற்சி நம்ம செய்யணும் தெரியுமா? மூளைக்கு. புரியுதா? இது வந்து மூளைக்கான ஒரு பயிற்சி. சரி, எல்லாம் அமருங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி படிக்க போறோம்னு தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியாதா? சரி, எனக்கும் தான் தெரியாது. பரவாயில்ல, நீ படிக்க வேணா, நம்ம எல்லாம் வீட்டுக்கு போகலாம். சந்தோஷம் தானே? சந்தோஷமா இருக்கு ஐயா. ஆமாவா? எல்லாம் மாணவர் சுமன் தான். சரி, அப்படிலாம் இல்லை, நம்ம கண்டிப்பா படிப்போம். சரியா? சரி, எல்லாரும் முதல்ல வந்து நம்ம இந்த காணொலியை முதல்ல பார்ப்போம். சரி, ஆனா அந்த காணொலியை பார்க்குற முன்னுக்கு வந்து உங்ககிட்ட ஐயா 2-3 கேள்விகள்லாம் கேட்குறாங்க. சரியா? இதே வந்து ஐயா உங்ககிட்ட வந்து ஒரு வாக்கியத்தை முழுமையா சொல்லாம அதுல பாதி வார்த்தையை எடுத்துட்டு அப்படியே பேசுறேன்னா அங்க என்ன நடக்கும்? புரியாது. ஏன் புரியாது? அந்த அந்த வாக்கியம் வந்து அங்க முழுமையா இருக்காது. ஆமாவா? அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னு மற்றவங்களுக்கும் புரியாது, நம்மளுக்குமே புரியாது. ஆமாவா? ஆமாம் ஐயா. சரி, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, நம்ம இந்த காணொலியை பார்ப்போம். வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் வீடு, இது ஒரு வீட்டின் படம். வீடு வீடு என்ற சொல்லை சற்று விரிவுபடுத்தி இது வீடு, இது கல் வீடு, இத்து எனது கல் வீடு, இத்து எனது அழகான கல் வீடு. சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சு? வீடு. வீடு. ஓகே, ஓகே, வார்த்தை என்ன இருக்கு? வீடு. வீடுன்றது வெறும் ஒரே ஒரு சொல். அது கூட என்னத்தை சேர்க்கிறாங்க? இது வீடு. அதனால என்ன? இது வீடு. ஓகே, இது கல் வீடு. அப்போ கல் அங்க, அதுவும் ஒரு சொல். என்னத்தை பத்தி குறிக்குது அந்த இடத்துல? அந்த வீட்டை இன்னும் விரிவாக்கம் பண்ணுது, அந்த வீட்டோட விஷயத்தை பத்தி. இது எனது கல்வீடு. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த கல்வீடு என்னோட கல்வீடு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? எனது அழகான கல்வீடு, இது என்னோட அழகான கல்வீடு. சோ அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா அது வெறும் ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை நம்ம விரிவுபடுத்த தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு மற்றவங்களுக்கு புரிய வரும். புரியுதா மாணவர்களே? இன்னைக்கு நம்ம அதாவது என்னத்தை பத்தி படிக்க போறோம் நமக்கு புரியுதா? வாக்கியத்தை விரிவடைய செய்வது. ஆமா, வாக்கியத்தை விரிவடைய செய்வது. புரியுதா? ஓகே, அடுத்ததா நம்ம வந்து இந்த எடுத்துக்காட்டு ஒன்று பார்ப்போம். சரியா? இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? பல்லாங்குழி இருவர் தரையில் அமர்ந்து. சரியா? சரி, யாரெல்லாம் படிக்க முடியும்? தெரியுதா? என்ன தெரியுதா? படிக்க முடியுமா? யார் படிக்கிறா? சுமன் படிங்க. இது பல்லாங்குழி விளையாட்டு. இருவர் பல்லாங்குழி விளையாடுகின்றனர். தரையில் அமர்ந்து இருவரும் பல்லாங்குழி விளையாடுகின்றனர். சரி, அமருங்க. நன்றி. சரி, புரியுதா? புரிந்தது ஐயா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பல்லாங்குழி இருவர் தரையில் அமர்ந்து. அந்த வாக்கியத்தை படிக்கிறப்போ நம்மளுக்கு அது ஒன்றும் புரியாது. ஆனா அதே வாக்கியத்தை நம்ம விரிவுபடுத்தி மற்ற விஷயங்களால இணைத்து எழுதுறப்ப தான் நம்மளுக்கு அதோட அர்த்தம் வந்து புரியும். சரியா? சரி ஐயா. சரி மாணவர்களே, நம்ம அடுத்த அங்கத்துக்கு போகலாம். இப்போ அடுத்து என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு துப்பறிவாளனோட விளையாட்டு விளையாட போறோம். துப்பறிவாளன்னா என்னது? டிடெக்டிவ். அவங்களோட வேலை என்னது?
கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த கண்டுபிடிக்கிறவங்க துப்பறிவாளன் அப்படின்வாங்க. ஆமாவா? சரி, இப்போ நம்ம அடுத்த அங்கம் என்னன்னா வந்து இங்க ஐயா கிட்ட இப்போ நீங்க வந்து 2 குழுவா பிரியணும். இப்போ நீங்க 3 பேர் ஒரு குழு, நீங்க 3 பேர் ஒரு குழு, சரியா? இப்போ இங்க வந்து முழுமையற்ற வாக்கியங்கள் இருக்கு. ஆனா இந்த முழுமையற்ற வாக்கியங்களை நிறைவு செய்வதற்கான க்ளூ கட்ஸ், அதாவது வந்து துப்புகள், ஓகேயா? அதாவது அந்த வார்த்தைகள்லாம் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கு, ஒளிச்சு வச்சிருக்கேன், ஓகேயா? அந்த வார்த்தைகளை நீங்க தான் கண்டுபிடிக்கணும், சரியா? உங்களுக்கு நான் அது இந்த அறைக்குள்ள தான் இருக்கு, ஆனா நீங்க தான் இப்போ போய் தேடணும். உங்களுக்கு வந்து ஒரு 2 நிமிடம் கால அவகாசம் கொடுப்போம், சரியா? நீங்க அதுக்குள்ள தேடி கொண்டு வந்து கொடுங்க, சரியா? முடிவாங்களே, சரி வாங்க எல்லாம் ஏந்திரிங்க. 2 நிமிடம் மறந்துடாதீங்க. சரி, ஆரம்பிச்சு. இங்கதான் ஏதோ வச்ச மாதிரி இருக்கு. பின்னாடிலாம் பாருங்கம்மா, பின்னாடிலாம் இருக்கா அப்படின்னு. ஐயா கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, 1 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து. சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? நானும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி வாங்க. சரி, அதில் ஒரு தாள் கொடுங்க. இந்த ஐயா அதை வச்சு விளக்கிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்ய தொடங்கலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட குறி அட்டைகள். சரி, இந்த குறி அட்டைகளில் ஐயா உங்ககிட்ட கொடுத்த அந்த முழுமையற்ற வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அதோட குறி அட்டைகள். இதில் வந்து எப்போது, எங்கே, எப்படி, ஏன், அப்புறம் யாருடன், இந்த மாதிரி கேள்விக்கான பதில்லாம் இருக்கும். இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த வாக்கியத்தை எழுதலாம். புரியுதா? புரியுது ஐயா. சரி, நீங்கள் இதை படித்து முடித்து விட்டு எழுதி முடித்து விட்டு முன்னுக்கு வந்து எல்லாருக்கும் படிச்சு காட்டலாம், சரியா? மாணவர்களே செய்யலாமா? சரி, உங்களுக்கு ஐயா வந்து இந்த 4 நிமிடம் முடியுமா? சரி, ஆரம்பிப்போமா? சரி, 1 ஓகேயா? புரியுதா? சரி மாணவர்களே, இப்போ அந்த மாணவர்களே, சரி, அந்த குறி அட்டைகள் வந்து முடிந்த அளவுக்கு வந்து 3 விஷயத்தை பயன்படுத்த பாருங்க, சரியா?
குறித்தது குறித்தது புரியுதுதா? நீங்க இதை பார்த்து வரிசையாக தான் எழுதணும்ல. நீங்க இந்த வாக்கியத்தை விரிவுபடுத்தினா போதும். எப்படி வேணாலும் உங்களோட இதுபடி எழுதலாம். புரியுதா? பார்த்து எழுதுனீங்கன்னா இன்னும் 44 43 யாராச்சும் முடிச்சிட்டீங்கன்னா முடிச்சிட்டீங்களா? ஓகே, ஒரு குழு வந்து முடிச்சிட்டாங்க. நம்ம செஞ்ச குழு நீங்க முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? ஓகே, நன்றி. சரி, இப்போ ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் படிங்க. உங்களுக்கு வாங்க, ஆண் சிங்கம். சரி வாங்க. சரி, மாணவன் ஓடினான். இருங்க. இப்போ நம்ம முதல்ல வந்து சுமனோட குழுவினரோட வாக்கியத்தை வந்து பார்ப்போம். அவங்க எப்படி எழுதியிருக்காங்க. இறந்த வாக்கியத்தை அப்படியே ஒரேடியா படிச்சிருமா இல்ல முதல்ல நீங்க கொடுத்து படிச்சுட்டு அப்புறம் நாங்க இல்ல வாக்கியத்தை மட்டும் படிங்க. வாக்கியத்தை மட்டும். மாணவன் ஓடினான் மைதானத்தில். மழை பெய்ததால் ஆசிரியருடன் மகிழுந்தில் வீட்டிற்கு சென்றாள். பூனை சமையலறையில் சத்தமாக விளையாடி கொண்டிருந்தது. நேற்று மாலை குழந்தைகள் பூங்காவில் தனது குடும்பத்துடன் சென்றார்கள். ஆசிரியர் வகுப்பில் அமைதியாக மாணவர்களை இருக்க சொன்னார். நாய் திடீரென சத்தமாக குரைத்தது. பள்ளி முடிந்த பிறகு மாணவர்கள் வீட்டிற்கு நடந்து சென்றனர். சூரியன் உதித்ததால் கண் விழித்து பள்ளிக்கு சென்றேன். தனது நண்பனுடன் ரவி வீட்டின் முன்பு உரையாடினான். பலத்த காற்றால் மரம் சாய்ந்து விழுந்தது. மிகவும் நன்றாக இருந்தது ஐயா உங்களோட வாக்கு படைப்பு. ஓகே, அந்த குழுக்கு நம்ம ஒரு பாராட்டு கொடுத்து ஒரு கைத்தறி இருக்கோம். பரிசு வந்து இதுக்கப்புறம் அடுத்த நடவடிக்கைகளை நம்ம அவங்க பரிசுலாம் பண்ணுவோம். ஓகே, சரி. அடுத்ததாக அடுத்த குழு ரதி வருவாங்க ஐயா. சரி வாங்க. சரி வந்து உங்களோட வாக்கியங்களை படிங்க. மாணவன் பள்ளி மைதானத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஓடினான். மழை பெய்ததால் திடீரென எங்கள் ஊரில் வெள்ளம் ஏற்பட்டது. பூனை சமையலறையில் அமைதியாக உறங்கியது. நேற்று மாலை குழந்தைகள் வீட்டின் முன் விளையாடின. ஆசிரியர் வகுப்பில் சத்தமாக பேசினார். நாய் திடீரென பயத்தால் குரைத்தது. பள்ளி முடிந்த பிறகு மாணவர்கள் பூங்காவில் விளையாடினர். சூரியன் உதித்ததால் இன்று காலை பொங்கல் பொங்கியது. தனது நண்பனுடன் ரவி விடுமுறை நாளில் சுற்றுலாவுக்கு சென்றான். பலத்த காற்றால் மரம் வேகமாக அசைந்தது. ஓகே, மிகவும் நன்றாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு நம்ம கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். சரி சார், அதாவது உங்களுக்கு இப்போ வந்து நல்லாவே புரியுது அல்லவா எப்படி வந்து ஒரு வாக்கியத்தை விரிவுபடுத்தி எழுதணும் அப்படின்னு. ஆமாவா? புரியுதா? உங்க குழுக்கு புரிந்ததா? சரி, அப்ப நம்ம இந்த மாதிரினா இன்னொரு அடுத்த ஒரு நடவடிக்கைக்கு சொல்லலாமா? சரி பெரியமானவர்களே, நம்ம இப்போ அடுத்த அங்கமாக வந்து பனிக்கோள் விளையாட்டுக்கு போகிறோம். எல்லாருக்கும் பனிக்கோள்னா ரொம்ப பிடிக்கும் தானே? இந்த விளையாட்டுக்கு அப்புறம் வந்து ஐயா உங்க எல்லாருக்குமே வந்து பனிக்கோள் வாங்கி தரேன். சரியா?
உங்களுக்கு என்ன பனிக்கூழ் பிடிக்கும் சுமன்? சாக்லேட் ஐயா. சாக்லேட். ஓ சரி சரி, உங்களுக்கு 2 வாங்கி தரேன் சரியா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்போ இந்த விளையாட்டு நம்ம எப்படி விளையாடணும்னா, இப்போ நீங்கள் 2 இது குழு இருக்கீங்க சரியா? இங்கே வந்து மொத்தம் 10 பனிக்கூழ் இருக்குது. ஸோ ஒரு குழுவுக்கு 5 பனிக்கூழ், இன்னொரு குழுவுக்கும் 5 பனிக்கூழ் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பனிக்கூழை இங்கேருந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையற்ற வாக்கியம் இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்றது போல நீங்கள் மாற்றி எழுதலாம் சரியா? அதாவது அந்த முழுமையற்ற வாக்கியத்தை நீங்கள் வந்து எழுதணும் முழுமையாக. புரிகிறதா? சரியா? விளையாடலாமா? சரி, உங்களுக்கு தயார்படுத்துறதுக்கு இந்த வாக்கியங்களை தயார்படுத்த எத்தனை நிமிடம் வேணும்? சரி, 5 நிமிடம் கொடுக்கலாமா? ஆமாவா? சரி இருங்க. சரி, சரி வாங்க வந்து எடுங்க. ஒரு குழுக்கு வந்து 5. மெதுவா மெதுவா சுமன், மெதுவா. அவ்வளோதான். பின்னாடி அதை திருப்பி பாருங்க. ஓகேவா? ஐயா எங்க ஐயா எழுந்தணும்? இருங்க, உங்களுக்கு தாள் இருக்கு. இந்த தாள் எழுதுங்க. இது ஓகே. மைதானத்தில் கால்பந்து விளையாடினர். புரியுதா? இதுல எதுவும் வார்த்தைகள் உங்களுக்கு புரியாம இருக்கா? புரியுதா? எல்லாமே புரியுது தானே? புரியுது ஐயா. சுவர் பந்துனா என்னது? சுவர் பந்துனா ஸ்குவாஷ் ஐயா. பரவாயில்ல, தெரியுது. வேற என்ன இருக்கு? கால்பந்து உங்களுக்கு தெரியும். முன்னிட்டு கூடைப்பந்து உங்களுக்கு தெரியும் தானே? கண்காணிப்பில் மகிழ்ச்சியாக ஓடியாடி புரியுதா செஞ்சனா? எல்லாமே எதுவும் புரியாத வார்த்தைகள் இருக்கா? இல்லை. குழந்தைகள் எந்த குழு வந்து மிகவும் நன்றான வாக்கியங்களை தெரியுதோ உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான பணிக்குள் ஐயா வாங்குவீங்க இல்லையா? ஓடியாடி விளையாடினர். இன்னும் 2 நிமிடம். ஐயா மலை கொடுத்தல அந்த ஏன் எப்படி அந்த இதெல்லாம் பயன்படுத்தியும் நீங்கள் எழுதலாம். ஒரு முழுமையான வாக்கியத்துக்கு அந்த இதுதான் ரொம்ப முக்கியம். கதை புத்தகங்கள் வாசிக்கலாம். பாடசாலையில் படித்து விட்டோம் ஐயா. விட்டோம் ஐயா.
சரி ஐயா நான் ஒரு முடிச்சிட்டா. ஐயா நான் ஒரு வார்த்தை தாமதம். அது என்ன வேலை இல்லாமல் அவையும் இதுல இன்னும் பிழை இருக்கிற மாதிரி இருக்கு ஐயா எனக்கு. அதெல்லாம் வேண்டாம் ஐயா, நம்மளுக்கு 5 வாக்கியம் தான், அவ்வளோதான். எல்லாம் சரியா இருக்கு, வாங்க. சரியா? ஓகே. முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? சரி. வாங்க, முதல்ல எந்த குழு வரீங்க? எங்க குரு ஆண். ஓ, நீங்க ஆண் சிங்கம், வாங்க. அங்க ஒரு பெண் இருக்காங்க, மறந்துட்டீங்க. அவங்களும் ஆண் சிங்கத்துக்கு சமம். சிங்க பெண்ணே. பெண்ணையே மறைத்து கொண்டு நிற்காதீங்க. ஐயா நீங்க இங்கே வரலாம் ஐயா. அதான் என்னையும் மறைக்கிறீங்க. ஏன் ஐயா கண்டகத்தில் சரி, முதல்ல நண்பர்கள் மைதானத்தில் காற்பந்து விளையாடினர். சரி. ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு மேடையில் பாடல் கச்சேரி நடைபெற்றது. சிறுவர்கள் பூங்காவில் கூடைப்பந்து விளையாடினர். அந்த சிறுமி சுவர் பந்து பயிற்சிக்கு சென்றாள். மாணவி நூலகத்தில் கதை புத்தகங்கள் வாசித்தார். ஓகே. ஓகே, நன்றி. நல்லா இருந்துச்சு. சரியா? சரி, போய் அமரலாம் நீங்க. சரி, அடுத்த குழுவினர் வாங்க. சரி, படிங்க உங்களோட வாக்கியங்களை. மாணவர்கள் பள்ளி அரங்கத்தில் வலைப்பந்து விளையாடினர். நேற்று மழை பெய்ததால் சாலையில் மக்கள் குடைபிடித்து சென்றனர். பூங்காவில் குழந்தைகள் தங்களின் பெற்றோர்களுடன் மகிழ்ச்சியாக ஓடி ஆடி விளையாடினர். கபிலன் தனது பிறந்தநாள் அன்று வீட்டுக்கு தன் நண்பர்களை அழைத்து கொண்டாடினான். பாடசாலையில் ஆசிரியர் மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி கற்பித்தார். புரிகிறதா? ஓகேவா? நல்லா நல்லா எழுதியிருந்தாங்க வாக்கியத்தை. ஆமாம் ஐயா. சரியா? அதனால உங்களுக்கு வந்து 2 குழுவோடையுமே நல்லா இருந்தது. சரி, அதனால உங்களுக்கு அதுக்கப்புறம் ஐயா வந்து பணிக்குள் வந்து வாங்கி தரேன். சரியா? கண்டிப்பா வாங்கி தரேன். ஐயா ஏமாற்றக்கூடாது. கண்டிப்பா. எப்படி உங்களை ஏமாத்துவேன்? என்னோட அன்பு மாணவர்கள். சரி, நம்ம அடுத்த அங்கத்துக்கு போமா? போகலாம் ஐயா. சரி மாணவர்களே, இது வந்து ஐயா உங்களோட இந்த வாக்கியம் விரிவுபடுத்துறத ஒட்டி உங்களுக்கு வீட்டு பாடம் கொடுக்குறேன். சரியா? சரிதாது? சரி, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 20 வாக்கியங்கள், முழுமையற்ற வாக்கியங்கள் இருக்கு. அது மூலம் நீங்கள் எப்படி வந்து முழுமையற்ற வாக்கியங்களை முழுமையாக எழுதுனீங்களோ அதே மாதிரி நீங்கள் எழுதணும். சரியா? இருங்க, ஐயா வந்து உங்களுக்கு அந்த தாளெல்லாம் தரேன். ஐயா ஒரு உதாரணம் சொல்லி கொடுங்க ஐயா. உதாரணம் தானே சொல்லி கொடுத்தாங்க. இருங்க, சொல்லிடுறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா நிறைய வேலைகள் கொடுத்திருக்கிறீர்கள். சரி, பார்க்குறீங்களா? பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. ஓகே. முதலாவது என்ன வாக்கியம்? சும்மா படிங்க. அந்த முதலாவது வாக்கியத்தை படிங்க. சும்மா படிங்க. சும்மா அந்த முழுமையற்ற வாக்கியம் அது மட்டும் படிங்க. நண்பர்கள் மைதானத்தில். ஓ, நண்பர்கள் மைதானத்தில். சரி, இப்போ நண்பர்கள் மைதானத்தில் வந்து இருக்குல்ல, இப்போ அந்த வாக்கியத்தை எப்படி நம்ம ஒன்று வந்து முழுமையா அனுப்பலாம்? நண்பர்கள் மைதானத்தில் நண்பர்களுடன் விளையாடி என்ன விளையாடி கொண்டிருந்தார்கள்? சொல்லுங்க, என்ன விளையாட்டு? ஓகே, பூப்பந்து, காற்பந்து. கால்பந்து. அதே மாதிரி தான் நாம சொன்னல, என்ன, எந்த, எங்க, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த வாக்கியத்தை விரிவுபடுத்த முடியும். சரியா? ஒரு வாக்கியத்தை விரிவுபடுத்தணும்னா இந்த மாதிரி கேள்விகளை நீங்களே கேட்டு பாருங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய வந்து சொற்கள்லாம் புதுசாக கிடைக்கும். அதை வச்சு நீங்க எழுதலாம். புரியுதா? புரிதலையா? சரி, இப்போ அடுத்த அங்கம்மா வந்து உங்களுக்கு இந்த பாடம் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, இந்த என்ன வாக்கியத்தை விரிவுபடுத்துறது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? சரி, இது என்னது? இதெல்லாம் இந்த சமிஞ்சை விளக்குன்றது என்னத்துக்கு பயன்படுவோம்? சரி, அதாவது வந்து சிவப்பு நிறம் வந்துச்சுன்னா நம்ம ரோட்ல என்ன பண்றோம்? நிற்போம். அதே மஞ்சள் நிறம் வந்தா அதாவது நம்ம போறதுக்கு
தயாராகும். இதே பச்சை வந்துச்சுன்னா போயிடணும். Okay. சரி, இப்ப எல்லாருக்கும் நான் 3 வர்ணத்தையும் கொடுப்பேன். நாங்க தாங்க முதலாவது கொடுப்பாங்க. இது உங்களுக்குங்களா? இது உங்களுக்கு. இருங்கய்யா, பனிக்கூழ் கண்டிப்பா. எல்லாமே நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அப்போ ஒரு தங்க மோதிரம் கேட்போம். சரி மாணவர்களே, இப்ப எல்லாமே உங்க கைகளுக்கு அடிச்சுட்டுதா? சரி, இங்க உள்ள பாடம் அதாவது என்னத்தை பத்தி படிச்சோம்? இன்னைக்கு வந்து நம்ம வாக்கியத்தை விரிவுபடுத்தணும். ஏன் வந்து நம்ம வாக்கியங்களை விரிவுபடுத்தி எழுதுறோம்? விரிவாக இருக்கும், கருத்தா இருக்கும். Yes, ஆமா. இப்ப ஒரு முழுமையான வாக்கியத்துக்கு அது எல்லாமே தேவை. சரியா? புரிகிறதா மாணவர்களே? சரி, இப்ப உங்களுக்கு இந்த பாடம் தொடர்பா ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? சரி, உங்களுக்கு அப்படி கேள்விகள் இல்லை என்றால் இந்த பாடத்தை வந்து எந்த சமயங்களுக்கு நீங்க வந்து கொடுப்பீங்க? பச்சையா? சரி, மிகவும் நன்று. சரி, இதோட நம்மளோட இந்த பாடத்தை வந்து முடித்துக் கொள்வோம். மிக்க நன்றி. முக்கியமா வீட்டு பாடத்தை மறந்துடாதீங்க. செஞ்சு என் இடத்துல வந்து செஞ்சனா அனுப்பிடுங்க. கண்டிப்பா படிப்பு மறக்க மாட்டோம், கண்டிப்பா வந்துடும். சரியா? நன்றி ஐயா. நன்றி.